அனைவருக்கும் வணக்கம். 2018 இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட் ஈவெண்ட் பரியேறும் பெருமாள். ஸோ அன்னையிலேருந்து தான் மாரி செல்வராஜ் இந்த மேடையிலேருந்து தான் பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு. இன்றைக்கி நவ்வி ஸ்டூடியோவும் வாழையும் இந்த இடத்துல தான் தொடங்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரஞ்சித் உங்கள் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி, நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி. அண்ட் மாரி செல்வராஜ்கிட்ட கேட்டால் நான் என்ன பேசுறது புதுசாக அவனை பற்றி ஏதாவது பேசுங்க, ஆனால் என்னை பற்றி பேசுங்கன்னு சொன்னான். என் கூட 7 கடல் 7 மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் தான். இந்த முதல்ல ஏறின மலை அப்படின்னா நார்வேல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும், அது தங்க மீன்களுக்கு லொக்கேஷன் தேடி. அப்போது கண்டுபிடிச்சா அவங்களோட மலை ஏறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டி கிடக்கும். அவன் சொன்ன காதல் கதையை எடுத்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸை, ஒரு பாலியத்தில் இருந்த ஒரு க்ரஷ்ஷை எந்த கிரிஞ்சும் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கான். அதான் வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா 2009-10 ஆனந்தயாலை, அந்த ஆனந்தயாலை மலை அச்சன் கோவில் வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு இடம். அதில் டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி, ட்ரெக்கிங் போனப்பவும் சரி, நைட் மழை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்டில் நான் தூங்காமல் உட்காந்துருக்கப்போ என் கூட உட்காந்துருந்தப்பவும் சரி, மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன், கம்பேனியன். அண்ட் அவன் இருக்க தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் இறங்கலாம். அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்குது, அது அதே தங்க மீன்களுக்கு 2012 ஏறினா வயநாட்டில் இருக்கிற செம்ப்ரா பீக். அது ஏறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், இறங்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இம்பாசிபிள் டு ஷூட். அது ஒரு ஆர்டின் ஷேப்பில் ஒரு லேக் இருக்கும், அதனால் அங்கே எடுப்போம். யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு, பட் எனக்கு ஒரு தோழனா இவன் கூட வந்தான். அண்ட் மேலே போய் நாங்கள் முதல் நாள் டென்ட்லாம் போட்டு 40 பேர் தங்கிட்டோம். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பாடு வரணும், அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும். பார்த்தா 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:45 ஆச்சு, சாப்பாடு வரல. மொத்தம் யூனிட்டும் நாளை காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் போய் கீழே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பித்தப்போ என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டது மாரி செல்வராஜ். நாங்கள் இறங்கி போய் பார்த்தோன்னா வர்ற வழியில் இட்லி சாம்பார் சட்னிலாம் கொட்டி 2 பேர் நின்று இருந்தாங்க. அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப கிட்டத்தட்ட 8 மணி 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். யானைகள் குளிரும் சத்தம் கேட்டுச்சு, நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு. அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது. அப்புறம் எனக்கு தெரியும், எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறவன். அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுலேயே செய்யப்பட்ட கால்கள். அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும், எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன். எவ்வளோ எதிர்காத்து அடித்தாலும் ஏறக்கூடியவன். அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிகிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதுலேருந்து மலை ஏறிட்டே இருக்கான். இறங்கவே இல்லை, ஏறிட்டே இருக்கான். மலை முகடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு மலையை மிகிடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி, சார் அவன் நட்டிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம், இல்லாட்டி அவன் நட்டினதை பற்றி வேறு யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு தனித்துவமான அது ஒரு ப்ளஷர். அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான், மலை முகடுகள் மீது நிற்பான், அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான். அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய காதலை, அன்பை, அரசியலை பேசிக்கொண்டே தான் இருப்பான். அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும், ஏனெனில் அது காலத்தின் கட்டாயம். இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பதுக்கு துணைவலாக இருப்பது வந்து திவ்யா, நாஸ்தன்கா என்கிற நவ்வி அண்ட் யுவான் ஸ்வாங், இல்லை வெறும் யுவான். இவங்க 3 பேர் இன்னைக்கு துணையாக அவங்க கூட வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பயணம் போயிட்டே இருக்குது. அவங்களுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழைக்கு. பரியேறும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று. வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன், அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த, என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற, எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற, வாழ்க்கையை ரசிக்க சொல்லி கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய். அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போன இன்னொரு நண்பர் நரன். இவர்களுக்கும்
கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன் மாரி செல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது, தயாரிப்பு இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்திருந்த சூழலில் பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட் ஸ்டாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன், இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க, சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க. கண்டென்ட் ஓரியன்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, கண்டென்ட்டாகவே தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி மாறும்னு தெரில. ஆனால் அந்த வகையில் வந்து மாரி செல்வராஜ் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஹாட் ஸ்டாரே தயாரித்ததுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டிவி ரைட்ஸும் வந்து ஈஸியாக விற்றுருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயாரிப்பாளர் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து என்னென்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது, எங்கள் சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல. நிறைய தயாரிப்பாளர்கள் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. இப்போது திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனர்களுடைய முன்னாடியே சொல்கிறதில்ல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு டிஸ்கஷன் தான். இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் தி வந்து செம சூப்பராக பாடியிருக்காங்க. அண்டு சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். சூப்பர் மாமே, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறதில்ல. அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரி செல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ஆஃப் வந்து லைக் சொல்கிறது வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க. சில பேரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை. ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது, உணர்வு வச்சுக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்போவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்குது, லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்குது. ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில் ராம் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான், நானும் பார்த்துருக்கேன். அண்ட் அவருடைய அக்கறை, அவனை உருவாக்கிய விதம், அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு புத்தகம்
அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை இந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அண்ட் நானும் மாரி செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்கோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்பீம். எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபஸ்ட் மேடை. ப்ளஸ் நீங்கள் வந்து பெரியர் பெருமாளை கொண்டாடின விதம் தெரியும். அதை பார்த்து என்னோடய கலையை, என்னோடய அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும். அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இப்போ எடுத்துகிட்டு இருக்க பைசனாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுக்கிறோம். அப்படி ஒரு அந்த மாதிரியே நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. முதல்ல ஹாட் ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படமெல்லாம்னு சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு இந்த கதையை சொன்னேன் டைரக்டர்கிட்ட, இதை வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார். அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 50 லட்ச ரூபா இருந்தால் கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்த படம் தான் வாழை. ஏன்னா இது எடுத்தால் தான் என்னோடய அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன், நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது, இது நல்லா எடுக்கணும், நம்ம வந்து அடித்து பிடிச்சி எடுக்கக்கூடாது, இந்த வாழையை வந்து மிக சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரியர் பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரியர் பெருமாள் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியர் பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரியர் பெருமாள் வந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு. மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிவிடுவேன், இது எனக்கு இது கதையும் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உடனே ஹாட் ஸ்டாக் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க. நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தப்போ மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடி இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமாக இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம். என்னோடய பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. என்னோடய பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிது. ஏன்னா அவனுங்க சின்ன பையனாக இருந்தாங்க இந்த படம் எடுக்கும்போது. இப்போ வளர்ந்துட்டானுங்க. பைசன் எடுக்க ஷூட்டிங் போயிருக்கேன். ஜூனியர் பாம்போல் நின்றுட்டுருக்கானுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கள் வந்து 1.5 வருஷமாக நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். நீ வந்து இங்கே வந்து வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க. மாமன்னு எடுத்த ஓகே, அடுத்து பைசன் படம் எடுக்க வந்துட்டேன். எங்களை எப்போ தான் காட்டுவேன் அப்படின்னு அவனை என்னை கேட்காமலே முடச்சிக்கிட்டே இருந்தானுங்க 2 பேருமே. சரி சீக்கிரமாக ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸு. அப்போது அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம், அதுக்கெலாம் எவிடன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். அதனால் ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் வந்து இது எப்போ பண்ணுவார்லாம் யோசிக்காமல் நான் கேட்கணும் காசு கொடுத்தாங்க. போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி. மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அது ஃபஸ்ட் சிங்கிள் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்று தான். நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. ரஞ்சிதனா இருக்கார், அவர் கூட இப்போ நான் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தானு சார் இருக்கார், அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, படம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்கார், ரெட் ஜெயிண்டு, அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன், கமிட்மெண்ட் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்குள்ள, இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட
சினிமா கலையின் மீது எனக்கு இருக்க விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர், இந்த 3 ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து என்னைய ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். அவங்க 3 பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து வந்து என்ன சொல்கிறது, என்னோடய இயக்குனர் ரஞ்சிதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம், உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக, 4வது படம் வந்துட்டுலாம் பார்த்து பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இப்போ கூட உதடு ஒட்ட ஆரம்பிச்சுக்க தான் பேச கூப்பிடுறாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்ஷியலாக பேசி மாட்டியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்காம முதல்ல ஒட்ட ஆரம்பிச்சிட்டுனா டகடன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா உள்ளுக்குலேருந்து வெளியிருந்து கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று. நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன், ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமாக. அப்போ யோசிப்பேன், இது உள்ளே கிடந்திருக்கு, நமக்கு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷனில் நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரஞ்சிதனை திட்டிகிட்டே இருப்பார், டேய் நார்மலாக இருக்கா, நீ வந்து கேஷுவலாக இருக்கு, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ சொன்ன எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படின்றது, என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது. நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க. அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்கான், அவன் என்னவா ஆகிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பேசுகிறான், இவன் பேசுகிறது எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது, இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா, நம்பலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அதனாலேயே எனக்கு அந்த பதட்டம் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமையும் இருக்குது. இப்போ இந்த மேடை எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறது தான். ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்கள, என்னோட அக்கா பையன் ஒருத்தர் மாமா பையன், இந்த 2 பேரும் இந்த வயசில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவனுங்க வழி தவறி போக மாட்டானுங்க. இனிமேல் இவனுங்க இந்த சினிமா, இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க, இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து அவங்களை கூட்டி வந்துட்டேங்க. இவங்களை வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க, இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான், அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது, நம்ம படத்தை நடிச்சிட்டோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். ஏன்னா அந்த வயசில் நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ என் மண்டையில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதில்னு தெரியாமல் நான் பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச வயசில் தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களை நான் வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி என்னை உருவாக்குன ராம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை, நீ ஒரு விக்டிமாவே இருந்திருக்க. அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்போவுமே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவரும் பின் வாங்கிடாத. உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை, உனக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததியினருக்கான கதை. அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத, நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க நான் அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொன்ன மாதிரி இன்னும் என்ன சொல்கிறது, நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும். என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும். அப்படியாப்பட்ட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து என்னோடய இயக்குனருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னோடய இயக்குனர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்னையை கண்காணிச்சிட்டு இருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள். ஏதாவது வந்து ஃபோன் வந்துச்சுன்னா நான் முதல்ல யோசிக்கிறது, நான் அன்றைக்கி என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன். சுற்றி முற்றி பார்ப்பேன், நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா, இல்லை ஏதாவது அதிகம் பசிந்து ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா, யார்கிட்டயாவது பேசியிருக்கோமா, ஏதாவது பேட்டி கட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா நம்ம மேலே பயம் வச்சுருப்பாங்களே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும்தான். நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டே, என்னடா பண்ண ஒருத்தர் எழுதியிருக்கான இப்படி உன்னை பற்றி அப்படிம்பாரு. எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும். இவன் எப்படி 12 மணிக்கு போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிக்கிறது எனக்கு 2 நாள் ஆகும். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படியாவது பார்த்துருப்பாரு. என்னன்னா பதட்டப்பட்டுகிட்டே இருப்பாரு. நீ கரெக்டாக இருக்கடா, நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, நீ ரொம்ப நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க, அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் இருக்கிறதுனால தைரியத்தில் தான் நான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ரஞ்சித்னு சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும்
தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கிறதுல அவருக்கு நிகரான யாருமே இல்லை நினைப்பேன். ஏன்னா அவர் ஓடிக்கிட்டு இருப்பார், அவர் முட்டுவார், மோதுவார், எல்லாம் பண்ணுவார், கலகங்களை உருவாக்குவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு இப்போ விபலம். என்னாலும் சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, ரெண்டு பேர்த்துக்குமே எவ்வளோ நன்றி சொல்லணும்னு பார்த்தாது. அப்புறம் வந்து ரெட் ஜெயின் சொல்லணும். வாழை முடித்து ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதய் சார் முன்னாடியே பார்த்துட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மாமன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டேன். மாமன் ரிலீஸ் ஆகும் மட்டும் உதய் சார் அந்த படம் பார்த்துட்டாரு. சார் நீங்கள் என்னையும் யோசிக்காதீங்க, தேட்டருக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு. என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட, அப்படி தானே? நான் மட்டும் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு பேசிட்டு நீ தான் மூர்த்தி சார் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு. மாமன்னனாக இருக்கட்டும், மாமனோட வெற்றியாக இருக்கட்டும். இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு. வாழையெல்லாம் மூர்த்தி சாருக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சவொடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து, சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீ பயப்படாதீங்க, இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார். அதனால் ரெட் ஜெயினுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது, யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சித் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை ரொம்ப நம்பி நம்மளுடைய எமோஷனலாக ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம், இல்லை ரெட்ஜெண்டை பண்ண சொல்லுவோம், இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தார், வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு. நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன். வாழை பார்த்துட்டு வந்தார். வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார், நீங்களே பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 hours பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல, உட்காந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்தார். வந்துட்டு தெளிவாக நம்ம தியேட்டருக்கு பண்ணுறோம், நான் இந்த படத்தில் இருக்கணும் இல்லை, அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும், என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், நான் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கலங்கிருந்துச்சு. ஒரு மாஸ்டர் கண்ணு கலங்கமான பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல. அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார். அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த படத்தில் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி. நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த டீமில் சந்தோஷ் சார் சொல்லணும். சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷ் சாருக்கு எனக்கு ஒரு மேஜிக் இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம். 2 பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி, என்னோட டெப்த்தாக நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். நான் படம் முடிச்சுட்டு வந்து அங்கே பாதி பாட்டு வாங்குவேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோடய விஷுவலை பார்க்கணும், என்னோடய வேர்ல்டை புரிஞ்சுக்கணும், என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பழைய மெம்மாலேருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன். ரஹ்மான் சார்ட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாயிடுவாங்கன்னு பயமாக இருக்கும் கதை சொல்லும் போது. இதான் கதை லைன்னு சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன். அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும். வாழையும் அப்படி தான் பார்த்தாரு. வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. வாழையை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த படத்தில் பாடல்கள். நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தோட பாட்டு தான். இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதவத்தின் ஒரு ஒப்பாரி பாடல் இருக்குது. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில. டக்குன்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம், அது டக்குன்னு வந்துடுச்சு, எழுதிட்டோம். ஆனால் அந்த பாட்டு நெஞ்சை போட்டு அறுத்து எனக்கு இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்போல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு, இப்படி கரெக்டாக செங்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில். ரொம்ப நன்றி சார், எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டீம் கேமராமேன் இன்றைக்கி வர முடியல, அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்கார், எடிட்டரும் வர முடியல. அப்புறம் வந்து குமார்னா ஆர்ட் டைரக்டர். எல்லாருமே எனக்கு வந்து இது என் படம் என்னோடய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம். என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிகிலா உமல், அப்புறம் திவ்யா துரைசாமி, அப்புறம் கலையரசன்,
இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு, இதுதான் இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பட கதை என்ன மாதிரியான கதை, இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் வேற ஏதோ யோசிக்கிறான், இது வந்து சினிமாவாக நடக்காது, நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. இதில் வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கலை, திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க், மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும். எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், நான் பட்ட என்ன தான் கஷ்டப்பட்டணும் சின்ன வயசில், அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த நடிகர்கள் செய்ய மாட்டாங்க, அதை கண்டிப்பாக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட கலையரசன் வந்து 100 கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தார். 100 கிலோ கண்டிப்பாக, ஒரு 5 தாக்குனா 100 கிலோ வரும்ல, 5 வாழை தாக்குனா 100 கிலோ வந்துடும். அது மாதிரி திவ்யா துரைசாமியும் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ தூங்கியிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி, இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் மேலே ஒரு டைரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா யோசிச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஷார்ட்டில் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, என் மக்களுக்கு நடையில இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஊர்காரமாகவே போயிட்டு இருப்பாங்க, பாவமாக இருக்கும். இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி ரீடேக் வந்துடுமோன்னு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரீடேக் வந்துடும், திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஏன் அவனுக்கு ஒரு பெரிய உந்துதாக இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்டை இதே விஷயத்தை பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன். அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்தும் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ என்னோட நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மாய்ஸ்வராஜ் அவங்க இப்போ தான் என்ன கேட்டாங்க, என்னது இது நானா ப்ரொடியூசரு மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனராக வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதானே அது என்னோட ஊர், அது என் ஊர், அவங்க சேலம். அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க நன்றி. அன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. திவ்யா வந்து எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் லவ் பண்ண காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன். உள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பிச்சு விஜய் சர்வீஸாக காட்டக்கூட செய்யலை. அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துட்டு எங்கடா அதுக்கு படம் பார்த்துட்டு வெளியே வர அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வர, அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அதில் என்ன எழுதிக்கான்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் எழுந்துச்சி வெளியே வந்துட்டேன். எழுந்துச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிகிட்டே இருந்து படமே முடிஞ்சிருச்சு. என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சினிமாவை பற்றி டேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட. நான் அப்போ சென்னைக்கு வந்துட்டேன்ல, அஸ்டேட் நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கணும் நம்புறது இருக்குல்ல. நானே தங்கமீன் மாதிரி எங்கள் டயர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கேட்குறது எந்த டிக்கெட் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் எங்கே போய் பார்ப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுப்பேன். அவங்க கூட்டத்துக்குள்ள நெளிஞ்சு போய் பார்த்து வருவாங்க. சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப. எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே ரீசன். அவங்க அம்மா, அவங்க வீடு, 3 பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. கலையை நம்புனாங்க. கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்புனாங்க. என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. அதனால ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடக காதல்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், சாதிமை புத்தகம் தான் நாடக காதல். அப்போ நாடக காதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்னுடைய காதலி, என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவளோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம். நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறது தான், இது நம்ம போடலாமா, தூக்கிடலாமா, இது பேக மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்றைக்கி மீள முடியாத துயரம் தான் வாழை.
இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் இது செஞ்சோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜ் மீது நிறைய இன்னும் கர்ணன், பரியேறும் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜன் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புவதற்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம். வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது, நான் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், முதல் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழை நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது, அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஆகஸ்ட் 23 சொல்லலாங்க சார், ஆகஸ்ட் 23 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக நீங்கள் எங்கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாரி செல்வராஜ்லேருந்து என்ன மாதிரி படம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும். நான் நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சு எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட என்ன சொல்கிறது, நிச்சயமாக இது ஒரு எமோஷனலான விஷயமாக தான் இருக்கும், இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா, யாராவது மறந்துருந்தா, அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டார். யோசிச்சு பார்த்தா 2 பேருமே இப்போ ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். பையன் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு 50-60 கம்பெனி அலைஞ்சிருப்போம். ஒரு 10-15 ஹீரோட்ட கதை சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் கூட இன்றைக்கி மாவீரன் ஒரு படம் எடுத்து ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ அடுத்து ஒரு படம் நேற்று முந்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் இன்றைக்கி அவர் ப்ரொடியூசராக இருக்கா, நான் டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும், அதிகமான உழைப்பிலையும், கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது. அதை நாங்களாம் ஒரு பெரிய உன்னுதாரணமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமாக வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும். ஆகஸ்ட் 23க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரேராக ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பரியேறும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 நானும் ரஞ்சித் ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 6 லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு லெவலில் அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 6 லட்சன்றது ஒரு 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது, நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம்ப் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அது மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல. அப்படியே மாமே சரி அப்படின்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போ தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார் ரஞ்சித், மாமே உன்னோட டீமெல்லாம் விட்டுறாத, புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அன்றைக்கி நம்ம கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் வரும்போது, மாமே இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார், நான் தனியாக கூவிட்டு இருந்தேன். பரியேறும் பெருமாள் வந்தப்போ ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோட அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன்.
அண்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு 4 ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது. ராம் சார் தெரியும், நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் 2 பேரும் பர்ன் அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோவில்னோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது, அப்புறம் நாங்கள் கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே இதை ப்ரொடியூஸே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்துருமாமே தேட்டரில் எல்லாம் கேட்டார் என்கிட்ட, கண்டிப்பாக வரும், பயங்கரமாக போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவரே ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை, நான் ஒரு 20 மலை இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித், மாரி, ராம் சார், தானு சார் எல்லாரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியரும் பெருமாளுக்கு சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் டாப் 5 மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாக எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான். எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபஸ்ட் படம் தான். எந்த படத்தில் வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். 50 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்ல எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லஞ்ச் பேண்ட்டாவது போட்டு வாங்கன்னு சொல்ல லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டதுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை. நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். அப்போது எல்லோரும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. நிறைய வாட்டி இங்கே நின்றுருக்கேன், அங்கேயே இருந்திருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், ஹோஸ்டாகவும் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிற்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு படபடப்பாக இருக்குது. பிகாஸ் எனக்கு மாரி செல்வராஜ் சார்னா பயம். ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுகிறது எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, சார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்போ நான் ரொம்ப நேரம் அவரோட ஃபோன் எடுக்கவே இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். சார் தான் நம்மளை கால் பண்ணுறாரா, உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுறவங்க நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நினச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட்காக தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்று தான், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது, இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பை நீ 100% கொடுத்தினா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நீ மென்டலி ஃபிசிக்கலி ரெடி ஆகிக்கோ அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஓகே. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது. சார் சொன்ன அந்த மொமெண்ட்லேருந்து இந்த ஃபிலிம்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்படியே நான் ஹேண்ட் ஓவர் சரண்டர் பண்ணிட்டேன். ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸாக இருக்குது. ஸோ
இந்த ஃபிலிம்குள்ளே நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் சார் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி தேனி ஈஸ்வர் சார்கிட்ட கேட்பேன், அவர் சொல்வார். பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன். சாரோட ஒய்ஃப் கிட்ட கூட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இந்த வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவரா சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வந்ததுக்கு காரணம் சார் தான். அவருக்கு நான் வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை. பட் இந்த ஸ்டேஜில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தில் இருக்கிற படக்குழுவில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். மேடையில் நிறைய பெரியவங்களாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். மாரி அண்ணாக்கு அப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, தேனி ஈஸ்வர் சார் வரல, அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி. சந்தோஷ் சார் பாட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, கலைச்சிற்பிகளே, விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், கபாலி தந்த ரஞ்சித், கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில். இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகு தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்தேன். என்னவோ ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜுக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே சந்தோஷ் நாராயணனின் சங்கீத அலை என்பது போல் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி ஒலிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது, அதுவும் ஹாட் ஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி, குட்டி சாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட கூட அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் அதுக்கு முதல் பொட்டு வந்து தம்பி மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்க்க வேண்டும், அதுவும் இது ஹாட் ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு போது இல்லை இது தேட்டருக்கே எப்படி எத்தமாப்பா, அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்குன்னு மாரி செல்வராஜ் சொன்னேன். அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர நெகிழும் மகிழ்வும் தளர்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும். மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த திரையில் கிடைத்த ஒரு பெரிய வரம், தவம் மாரி செல்வராஜ். இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும். காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாரி, ஐம் வெரி பேட் இன் நேம்ஸ். எல்லாரையும் பேர் சொல்லலான்னு நினச்சேன். நிச்சயமாக ஒரு 5 பேராவது விடுவதனால ஒரு சின்ன கனவாக தான் இது ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு சின்ன படமாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தது. வி ஆர் ஸோ கிளாட் ரெட் ஜெயண்ட் பார்ட்னர் பண்ணி இதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர ஷண்முகமூர்த்தி சார் ரொம்ப நன்றி. நவி ஸ்டுடியோஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மாரியோட படம் பண்ணோன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் பண்ணுற அடுத்த படம் வந்து ஒன்று மாறி, அடுத்து ராம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. இந்த வருஷத்துக்குள்ளேயே 2 படமும் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கதை நாயகனின் கதை, மாறின்ற ஒரு கதை நாயகனின் கதை, சொந்த கதை.
அதுதான் எங்களுக்கு வந்து இதை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். சொல்ல வேண்டிய ஒரு கதை. திருநெல்வேலி மாதிரி வளமான ஒரு தேசத்தில் எப்போவுமே நம்ம மீசையை முறுக்கிட்டு அவசியமில்லாத பந்தாக்கள் பற்றின படங்களுக்கு நடுவில் பசியோடு இருக்கிற ஒரு பையன் வாழைத்தார் சுமக்கிற ஒரு கதை. அந்த பசியை மறந்தவன் ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜா உருவாக்கிய ஒரு கதை. ஸோ திஸ் மூவி இஸ் ஸ்பெஷல். அண்ட் பாட்டு கேட்டிருப்பீங்க. தீஸ் மை ஃபேவரட் வாய்ஸ். தேங்க்யூ சந்தோஷ் சார், கிவிங் அஸ் கிரேட் சாங்ஸ். சம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஹியர் நாங்கள் சும்மா தான் 2-3 ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஹாட் ஸ்டாரில். பட் பார்த்தா we have worked in 2 projects with Divya, கலையோட ஒரு 2 projects, நிக்கிலாவோட ஒரு 2 projects, 4 projects. ஸோ ஹோப் மாரி ராமோடையும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோன்னு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இருக்கனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த டைம். தேங்க்ஸ் ஃபார் த கேதரிங். இது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு ஒரு இடம், ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நிச்சயமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த இந்த படத்தை பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து இந்த படத்தை வந்து கொண்டாடுங்க. நன்றி. மாதிரி தான் அருண் மாதிரி தான் நானும் சும்மா வந்தேன், என் மேலே உட்கார வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த படம் நாங்கள் டீமாக பேசும்போதே எங்கே பேசினாலும் வாழை எதிர்பார்த்துட்ருக்க, நாங்களாம் ரொம்ப பார்க்கணும் ஆசைப்பட்டுருக்க படம். ஏன்னா அண்ணனை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என்னை புரிஞ்சுக்கணும், என் கோவத்தையோ என் கதைகளையோ என்னோடய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும் வாழை வந்தால் உங்களுக்கு தெரியும்னு. எனக்கு கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ இது. அந்த அண்ணனை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார், ஐயோ பார்க்க மிஸ் பண்ணுறோன்னு, நாங்களும் பார்க்க ஆர்வமாக இருக்கும்னு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். திவ்யா அக்கா வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க, தொடர்ந்து பண்ணணும். எங்களை மாதிரியான ஆளுகளுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நன்றி. சந்தோஷ் வந்து ஒரு கான்சர்ட்டுக்காக அப்ராட் போயிருக்காரு, அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற சிலரோட எங்களோட ஜேர்னி ஃபஸ்ட் படத்துலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக ராம் சாரோட 7 கடல் 7 மலையில் அசோசியேட் ஆனோம். நிறைய கற்றுக்கிட்டோம் சார், உங்கள்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ். ரஞ்சித் அண்ணா, அத்தக்கட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் வீக் கூட நாங்கள் பாட்டில் ராதான்னு நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறோம். தென் மாரி செல்வராஜ்னா அண்ட் சந்தோஷ் நாராயணா, திருப்பி பரியரும் பெருமாள், கர்ணனை தொடர்ந்து இப்போ வாழை. வி ஆர் வெரி ஹானர் டு அசோசியேட் வித் திஸ் மூவி சார். படம் வந்த உடனே உங்கள் எல்லாருக்குமே புரியும் ஏன் சொல்கிறோன்னு. இது அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஹீரோ சந்தோஷ் அண்ணா தான் எங்களுக்கு எத்தனை பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுத்துருக்கீங்கண்ணா. வாழை ஆல்பமில் மொத்தம் 4 சாங்ஸ். இப்போ ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்க தென்கிழக்கு, தீபா இருக்காங்க, யுகபாரதி அண்ணா எழுதியிருக்காங்க. இந்த ஆல்பமில் இன்னும் மிச்சம் 3 பாட்டு இருக்குது. அதில் அடுத்த சாங் வந்து பாசங்குட்டின்னு ஒரு பாட்டு விவேக் அண்ணா எழுதியிருக்காங்க, கபிலன் பாடியிருக்காரு. அப்புறம் ஒரு ஊரில் ராஜான்னு சந்தோஷ் அண்ணா பாடியிருக்காங்க, மாரி செல்வராஜ் தான் எழுதியிருக்காங்க. ஃபைனலாக பாடவத்தின்னு ஒரு பாட்டு, அதுவும் மாரி செல்வராஜ் தான் எழுதியிருக்காங்க. ஜெயமூர்த்தி அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஆல்பம் கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். We are so proud to get associated with this project, Valai. Thank you, Disney Hotstar, Mari Selvarajna and Santoshana for the opportunity. Thank you once again. When I read the first screenplay from Mari around 2 years ago, I had tears in my eyes. Listening to screenplays and creating movies like this is a reason why we are in this business. We are so incredibly proud to be associated with this movie. I think it's one of the finest products I've ever seen, and I just hope audiences love it as much as all of us do. It's a labor of love by Mari sir, and I just think it's a true testament to his genius and to the great work which happens in Tamil cinema. Thank you, Mari sir, for allowing us to partner with you on this.
and it's something we are very proud of, and we are waiting for audiences to see it. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் கூப்பிடுவாருன்னு எதிர்பார்க்கல. எனக்கு இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மேடை தான் இது. நாங்கள் எல்லாமே சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு மாறி ஒரு செல்வன் தான் கூப்பிட்றோம். மாறின்றது இங்கே ஸ்டேஜில் வந்து அப்படி வருது. ஒரு 13 இயர்ஸாக பழக்கம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் பேசாத கதைகள் கிடையாது, ட்ராவல் பண்ணாத இடங்கள் கிடையாது. ஸோ நிறையா பேசியிருக்கோம். அவர்கிட்ட எப்பவுமே அந்த டைமில் கதை எழுதி முடிச்சுட்டு சார் அந்த கதை ஓகே சொல்லி நீ படமாக பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சார் மூலியமாகவும் சரி நானும் சரி நிறைய ஏறி இறங்கி ட்ரை பண்ணியிருக்கோம் பரியரும் பெருமாள் வந்து படமாக பண்ணுறதுக்கு. அப்போலாம் ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கண்ணில், இது எப்படியாவது நம்மக்கிட்ட படம் பண்ணணும் அப்படின்ற நிறைய கதைகள் சொல்லணுன்றது. அது ஒரு தடவை அப்புறம் ரஞ்சித் அண்ணா அவர்கள் மூலிமா அந்த படமாக அது நடந்து, அது இப்போது மாறிக்கிட்ட நிறைய பேர் கதை கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது வந்து படமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வேறு எதுவுமா இருக்குமான்னு தெரியல. இதுதான் நான் ஒரு ஃபுல் சர்க்கிளாக பார்க்குறேன் லைஃப்லேயே. ஏன்னா மாறிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்குது செல்வத்திட்ட. ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கதைகள் எடுத்து பண்ணாவே அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லுவார். அது நானும் தொடர்ந்து எல்லா இதுலையும் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என்னோட நண்பனாக செல்வத்தோட படங்களோட ரசிகனா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எல்லா படமும் அவர் எழுதிட்டு படிக்க கொடுப்பாரு, படிச்சுட்டு சொல்லுவோம். பட் இந்த கதை படித்தப்போ இது எப்படி ஒரு படமாக பண்ண போகிறாரு, ஏன்னா அதில் ரொம்ப அவருக்கான பர்சனல் வழிகள் இதில் ரொம்ப நிறையா இருக்குது. அவரோட லைஃப் இருக்குது, இது எப்படி படமாக எடுக்க போகிறாரு, அதுக்கு ரொம்ப அது காட்சிப்படுத்துறதுல இதில் எல்லாத்தையுமே அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே நினச்சேன். நேற்று படம் பார்க்கும்போது அதெல்லாம் மீறி எப்படி இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாருன்னு எனக்கு அது 2 நாளாக அதே தான் யோசனையாக இருந்துகிட்டே இருந்தது. இதில் நடித்த அந்த பசங்களாக இருக்கட்டும், திவ்யா அவர்களாகட்டும், நிக்கிலா விமல் அவங்களாக இருக்கட்டும், இதில் எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி பண்ண தேனேஸ்வர் சார், குமார் அண்ணன், சந்தோஷரோட மியூசிக் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படம் வந்து செல்வம் பண்ணி நவி ஸ்டுடியோஸில் திவ்யா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட பொண்ணு பேர்லேயே அந்த கம்பெனி ஆரம்பித்து அவங்க இது பண்ணதில் ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு கம்பெனி இங்கே பேக் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது முக்கியமாக தமிழில் தான் இது ரொம்ப ஆரோக்கியமாக இது நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு இயக்குனரோட அவரோட கதைகளையும் இந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து அதை இங்கே படுறதுக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் நிறையா இந்த மாதிரி செல்வமாக இருக்கட்டும், அவங்க ஹாட் ஸ்டாரும் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் வணக்கம். யதார்த்த படைப்பாளி மாரி செல்வராஜ் முதல் முறையாக அவரது துணைவியார் தயாரிப்பாளராக அவர் அவதாரம் எடுத்துள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் தி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஆக சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்றத மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதை நீங்களே இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு இருக்குது, பார்க்க போகிறீங்க, தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டிஸ்னி ஹாட் ஸ்டார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த மாதிரி படத்துக்கு தொடர்ந்து நல்ல உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த படத்திற்கு எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை தந்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.